வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான உலகத்துக்குள்ள போக போறோம். அதுதான் பாரம்பரிய சீன அக்குபஞ்சர். ஒரு நிமிஷம். அக்குபஞ்சர்னா வெறும் ஊசி குத்துறதுன்னு நினைச்சீங்களா? இல்லவே இல்ல. இது நம்ம உடம்ப நாம பாக்குற விதத்தையே மொத்தமா மாத்தக்கூடிய ஒரு ஆழமான தத்துவம். சரி, ஒரு கேள்வி கேட்டு ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம உடம்புக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா அது நாம இப்போ ஃபாலோ பண்றதில்ல. ஒரு முற்றிலும் வேற மாதிரி ஒரு மேனுவல். அப்படி இருந்தா எப்படி இருக்கும்? அக்யூபஞ்சர் அப்படிப்பட்ட ஒரு மாற்று வரைபடம் தான். வாங்க, இந்த புது மேப்பை நாம சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, இந்த பெரிய விஷயத்த ஈஸியா புரிஞ்சுக்க நாம இந்த 5 ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ண போறோம். குயினா என்ன, yin yang சமநிலை, உறுப்புகளை பத்தின ஒரு புது பார்வை, உடம்போட எனர்ஜி நெட்வொர்க், அப்புறம் கடைசியா அந்த எனர்ஜியை எப்படி அணுகுறதுன்னு. இதுதான் நம்மளோட ரோட் மேப். சரி, முதல் விஷயம் குய். இதுதான் எல்லாத்துக்கும் பேஸ். இந்த ஒரு கான்செப்ட மட்டும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மத்த எல்லாமே உங்களுக்கு தானா புரிய ஆரம்பிச்சிரும். இதுதான் அஸ்திவாரம். குய் அல்லது சில பேர் சீன்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை அப்படியே தமிழ்ல மொழிபெயர்க்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு உயிர் சக்தி, ஒரு லைஃப் ஃபோர்ஸ். நம்ம உடம்புக்குள்ள ஓடுற ஒரு எனர்ஜி, ஒரு கரண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாத்தையும் இயக்குற ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பவர். அப்போதைய சீனர்கள் ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்ணும்போது அது என்னன்னு கேக்குறத விட அது என்னவெல்லாம் பண்ணோன்னு தான் யோசிப்பாங்க. அந்த மாதிரி இந்த குய் நம்ம உடம்புல என்னென்ன வேலை செய்துன்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். நம்மள மூவ் பண்ண வைக்கிறது, நோய்கள் வராம பாதுகாக்கிறது, நாம சாப்பிடுற சாப்பாட்டை எனர்ஜியா மாத்துறது, ஏன் நம்ம உடம்ப கதகதப்பா வச்சுக்கிற வரைக்கும் எல்லாமே குய்யோட வேலைதான். ஒருவேளை குயிங்கிற வார்த்தை உங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க. இதே மாதிரி ஒரு கான்செப்ட் நம்ம கல்ச்சர்லயும் இருக்கு. நம்ம யோகாவுல பிராணன்னு சொல்றோம் இல்லையா? கிட்டத்தட்ட அது மாதிரிதான். பழங்கால கிரீக்கர்கள் இத நியூமான்னு சொன்னாங்க. பேருதான் வேற வேற, ஆனா விஷயம் ஒண்ணுதான். உயிர் சக்தி. ஓகே, குயின்னா ஒரு உயிர் சக்தின்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த சக்தி எப்படி வெளிப்படுது? அதுதான் yin மற்றும் yang. இது ரெண்டும் ரெண்டு தனித்தனி சக்தி கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே எனர்ஜியோட ரெண்டு வெளிப்பாடுகள். ஒரு காயின்க்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி. யாங் அப்படின்னா வெப்பம், இயக்கம், வேகம், வெளிப்படையா இருக்கிறது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இன். இன்னா குளிர்ச்சி, ஓய்வு, அமைதி, உள்நோக்கி இருக்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா பகல் யாங், ராத்திரி இன். சுறுசுறுப்பு யாங், ஓய்வு இன். புரியுதுல? ஆனா இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. இது ரெண்டையும் தனித்தனியா பிரிக்கவே முடியாது. அந்த yin yang சிம்பிள் பாத்திருக்கீங்கல்ல, அதுல கருப்புக்குள்ள ஒரு வெள்ளைப்புள்ளி, வெள்ளைக்குள்ள ஒரு கருப்பு புள்ளி இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு இன்னுக்குள்ளயும் கொஞ்சம் yang இருக்கு, ஒவ்வொரு யாங்குள்ளயும் கொஞ்சம் yin இருக்கு. ஒண்ணு இல்லாம இன்னொன்னு முழுமையடையாது. அப்போ ஆரோக்கியம்னா என்ன? yang ஜெயிக்கிறதா இல்ல yin ஜெயிக்கிறதா? ரெண்டுமே இல்ல. ஆரோக்கியம்ங்கிறது இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு டைனாமிக் பேலன்ஸ், ஒரு நடனம் மாதிரி. இந்த பேலன்ஸ் எப்போ தவறுகிறதோ அப்போதான் நம்ம உடம்புல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அடுத்தது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நாம இப்போ நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகளை பத்தி பேச போறோம். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. சீன மருத்துவம் நம்ம உறுப்புகளை நாம பாக்குற மாதிரி பாக்குறதில்ல. முதல்ல அவங்க உறுப்புகளை ரெண்டு குரூப்பா பிரிக்கிறாங்க. ஒன்னு சாங், இன்னொன்னு ஃபூ. சாங் உறுப்புகள்னா கல்லீரல், இதயம் மாதிரி திடமான உறுப்புகள். இதெல்லாம் எனர்ஜியை ஸ்டோர் பண்ற ஒரு பேட்டரி மாதிரி. ஃபூ உறுப்புகள்னா வயிறு, குடல் மாதிரி உள்ள காலியா இருக்கிற உறுப்புகள். இது சாப்பாடு, தண்ணி எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி அனுப்புற ஒரு பைப்லைன் மாதிரி. இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ பித்தப்பையில பிரச்சனைன்னு அக்குபஞ்சர்ல சொன்னா அதுக்கு அர்த்தம் ஸ்கேன்ல தெரியற கால் பிளாடர் ஸ்டோனா மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதுக்கு பதிலா தலைச்சுற்றல், கோபம், இல்ல ஒரு முடிவெடுக்க முடியாம திணறது, இது கூட பித்தப்பையோட எனர்ஜி பேலன்ஸ் தவறியதற்கான அறிகுறியா இருக்கலாம். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு உறுப்புங்கிறது அதோட வேலையை வச்சுதான் தீர்மானிக்கப்படுது. அது உடம்புல எங்க இருக்குங்கிறத வச்சு இல்ல. ஓகே, இப்போ நம்ம கிட்ட குயிங்கிற எனர்ஜி இருக்கு, அதை நிர்வகிக்க உறுப்புகள் இருக்கு. ஆனா இந்த எனர்ஜி எப்படி உடம்பு முழுக்க போகுது? எப்படி ஒரு உறுப்புல இருந்து இன்னொரு உறுப்புக்கு கனெக்ட் ஆகுது? இதுக்காக நம்ம உடம்புக்குள்ளேயே ஒரு சூப்பரான ஹைவே சிஸ்டம், ஒரு எனர்ஜி நெட்வொர்க் இருக்கு. இந்த ஆற்றல் தடங்களுக்கு பேரு ஜிங். இது புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் அனாலஜி இருக்கு. லண்டனோட அண்டர் கிரவுண்ட் ரயில் சிஸ்டம் மாதிரி யோசிச்சு பாருங்க. நம்ம உடம்புக்குள்ளயும் இதே மாதிரி எனர்ஜி சேனல்கள் ஓடுது. சிலது ரொம்ப ஆழத்துல போகும், சிலது நம்ம தோலுக்கு ரொம்ப பக்கத்திலே போகும்.
மறுபடியும் அதே பாயிண்ட்டுக்கு வரோம். இங்க அந்த ரயில் பாதை முக்கியம் இல்ல, அதுல போற ரயில், அதாவது எனர்ஜியோட ஓட்டம் தான் முக்கியம். இந்த ஃப்ளோ நல்லா இருந்தா நாம ஆரோக்கியமா இருப்போம். இந்த ஃப்ளோல எங்கேயாவது ஒரு பிளாக் ஏற்பட்டா அதுதான் பிரச்சனையா நோயா வெளிப்படுது. சரி, இப்போதான் நம்ம விஷயத்துக்கே வரோம். அந்த எனர்ஜி ஃப்ளோல ஒரு தடை ஏற்பட்டா அதை எப்படி சரி பண்றது? அதுக்கு தான் இந்த அக்யூபஞ்சர் புள்ளிகள் பயன்படுது. இந்த புள்ளிகளை நம்ம உடம்போட எனர்ஜி நெட்வொர்க்கோட ஸ்விட்ச் பாக்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த புள்ளிகளை சீன மொழியில க்ஸூன்னு சொல்வாங்க. இதோட நேரடி அர்த்தம் என்ன தெரியுமா? துளைகள் அல்லது குகைகள். அதாவது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜி நெட்வொர்க் அணுகிறதுக்கான நுழைவு வாயில்கள். இந்த பாயிண்ட்ஸ்ல தான் அந்த எனர்ஜி சேனல்ஸ் நம்ம தோலுக்கு ரொம்ப பக்கத்துல வருது. சோ அங்க இருந்து நம்மளால அந்த ஃப்ளோவை சரி பண்ண முடியும். பாரம்பரிய கணக்குப்படி நம்ம உடம்புல மொத்தம் எத்தனை அக்யூபங்க்சர் புள்ளிகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்க. மொத்தம் 365 புள்ளிகள். ஏன் 365? இது ஏதோ ரேண்டமான நம்பர் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள்? 365. நம்ம உடம்புல இருக்கிற புள்ளிகளும் 365. இது எவ்வளோ அழகான ஒரு தொடர்பு பாருங்க. இது என்ன சொல்ல வருதுன்னா, மனித உடலுங்கிறது தனியா இயங்கல, அது இந்த பிரபஞ்சத்தோட இயற்கையோட தாளத்துக்கேற்ப இயங்குதுன்னு சொல்லுது. அப்போ நாம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒன்னா சேர்த்து பாப்போமா? குயிங்கிறது அடிப்படை எனர்ஜி. அது yin yang அப்படிங்கிற 2 விதமா வெளிப்படுது. இது ரெண்டும் பேலன்ஸ்டா இருக்கணும். உறுப்புகள் இந்த எனர்ஜிய நிர்வகிக்குது. சேனல்கள் இந்த எனர்ஜிய உடம்பு முழுக்க கொண்டு போகுது. கடைசியா புள்ளிகள் வழியா நாம அந்த எனர்ஜி ஃப்ளோவை சரி செய்றோம். எல்லாம் ஒன்னோட ஒண்ணு எப்படி கனெக்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா? இது ஒரு முழுமையான சிஸ்டம். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. நம்ம உடம்ப ஒரு மெஷினா பார்க்காம, ரிப்பேர் ஆனா சரி பண்ற ஒரு மெஷினை நினைக்காம, ஒரு தோட்டம் மாதிரி நினைச்சா எப்படி இருக்கும்? தினமும் கொஞ்சம் அக்கறையோட கவனிச்சு, தண்ணி ஊத்தி பராமரிக்க வேண்டிய ஒரு தோட்டம்.